அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அலுவலகத்திற்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வருகை. வாழ்த்து பெற வந்த முதலமைச்சர் வாசலில் வந்து முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அலுவலகத்திற்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வருகை. வாழ்த்து பெற வந்த முதலமைச்சரை முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்ட பலர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், சி. விஜயபாஸ்கர், காமராஜ் உள்ளிட்டோருக்கு பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து பெற்றார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். முதல்வர் ஜோசப் விஜய்க்கு முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் ஆகியோர் பூங்கொத்து வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தின் அலுவலகத்திற்கு வந்த முதலமைச்சரிடம் அஇஅதிமுக எம்எல்ஏக்களை அறிமுகப்படுத்தி வைத்தார் சட்டமன்ற குழு தலைவர் எஸ்.பி. வேலுமணி. அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் முதலமைச்சருக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் கழக நிர்வாகிகளும் பொன்னாடை போர்த்தி முதல்வரை வாழ்த்தினர். அஇஅதிமுக இரண்டாக உடையவில்லை, அது எப்பொழுதும் முடியாது. அதிமுக உடைக்க வேண்டும் என்ற நோக்கம் எங்களுக்கு கிடையாது. தவறான தகவல் பரப்பப்படுவதாக கழக தலைமை நிலைய செயலாளர் எஸ்.பி. வேலுமணி விளக்கம். அதிமுகவை உடைக்கிறோம் அப்படி இப்படின்னா எங்க மேல அவதூறு பரப்புறாங்க. எங்களது அருமையான சி.வி. சண்முகம் தெளிவாக சொல்லிட்டாரு. இது சிலரால் பரப்பப்படுகிறது. எங்களுக்கு அந்த நோக்கமே கிடையாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த கட்சி. இப்ப நானும் சி.வி. சண்முகம், தங்கமணி, விஜய், நாங்கெல்லாம் ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பிச்ச போது எங்களுடைய தந்தையை அந்த கட்சி துவங்கணும். அது அந்த நோக்கமெல்லாம் கிடையாது. அஇஅதிமுக 2021 மற்றும் 2024 பெரிய வெற்றி பெற்றிருக்க வேண்டும். எல்லாம் கை நழுவிவிட்டது. அதிமுகவின் தொடர் தோல்விகளால் கேள்விகளை எழுப்புவதாக தலைமை நிலைய செயலாளர் எஸ்.பி. வேலுமணி பேட்டி. தொடர் தோல்வி 21லயும் நம்ம வெற்றி பெற்றிருக்க வேண்டியது, 24லும் நம்ம பெரிய வெற்றி பெற்றிருக்க வேண்டியது, அதெல்லாம் கை நழுவி போயிடுச்சு. இதே போல இந்த சூழ்நிலையிலும் நம்ம ஆட்சி அமைத்திருக்க சூழ்நிலை இருந்தது. அதிமுக ஆட்சி வந்திருக்கு, அம்மாவுடைய ஆட்சி. தொடர் தோல்வி காரணமாக சில கேள்விகள் எழுப்பணும். அண்ணன் எல்லாம் விளக்கமா சொல்லிட்டாங்க. ஆகவே அதிமுக எப்பொழுதும் உடையாது, அதுக்கு நாங்க காரணமா இருக்க மாட்டோம்.
நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் தீர்ப்பை அஇஅதிமுக தலை வணங்கி ஏற்றுக்கொள்கிறது. முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அறிவிப்பு. நடந்து முடிந்த இந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு குறிப்பாக முதலமைச்சர் திரு மாண்புமிகு விஜய் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்று தெளிவாக வாக்களித்திருக்கிறார்கள். அந்த மக்கள் தீர்ப்பை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறது. 3 தலைமுறையாக எதிர்த்த திமுகவோடு அஇஅதிமுகவை கூட்டணி சேர்க்க இபிஎஸ் திட்டமிட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆட்சி அமைக்க திமுகவுடன் அஇஅதிமுக கூட்டணி சேர வேண்டும் என்ற கருத்தை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் விளக்கம். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சில முன்மொழிகளை எங்களுடன் வைத்தார். இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தொடங்கப்பட்ட இயக்கம். இந்த 53 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நாங்கள் அரசியல் செய்திருக்கிறோம். 2 தலைமுறை 3 தலைமுறையாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையிலே எங்கள் முன் வைக்கப்பட்டது என்னவென்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவோடு நல்லா புரிஞ்சுக்குங்க, எந்த திமுகவை நாங்கள் எதிர்த்தோமோ அந்த திமுகவுடைய ஆதரவோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னை முதலமைச்சராக தேர்வு செய்ய ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள், இன்னும் சொன்னால் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த முன்மொழிவுக்கு யாரும் சம்மதிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் சொன்னால் பேரதிர்ச்சிக்குள்ளானோம். சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின் அஇஅதிமுக எந்த கூட்டணியிலும் இல்லை என பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களின் குழு கூட்டத்தில் முடிவு. முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அறிவிப்பு. நடந்து முடிந்த தேர்தலிலே தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் அந்த கூட்டணியில் இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் படுதோல்வி அடைந்திருக்கிறது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இனி எந்த கூட்டணியிலும் இல்லை. தேர்தலுக்கு முந்தையே இந்த கூட்டணி எந்த கூட்டணியிலும் இப்போது இல்லை. நாங்கள் முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா ஆட்சிக்கு அஇஅதிமுக ஆதரவு. தாவேகாவை ஆதரிப்பது என்பது அதிமுகவின் பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்களின் முடிவு என முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அறிவிப்பு. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புதிய முடிவை எடுக்க வேண்டும். இந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும், புத்துயிர் கொடுக்கப்பட வேண்டும், மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அமைய வேண்டும், புதிதாக நாம் கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு எடுத்தோம். அதன்படி தீர்மானத்தின்படி மக்கள் தீர்ப்பை ஏற்று இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிற முதலமைச்சராக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரை, அந்த ஆட்சியை ஆதரிப்பது என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்துடைய கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு முடிவெடுக்கப்பட்டது. அஇஅதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக கழக தலைமை நிலைய செயலாளர் எஸ்.பி. வேலுமணி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அறிவிப்பு. சட்டமன்ற குழு துணைத் தலைவராக திருத்தணி கோ அரியும், கொறடாவாக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கரும், செயலாளராக முன்னாள் அமைச்சர் ஆர். காமராஜும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் பேட்டி.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்றத்தினுடைய குழுவுடைய தலைவராக எங்களுடைய கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு SP வேலுமணி அவர்களை சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். கொறடாவாக டாக்டர் C விஜயபாஸ்கர் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். துணைத் தலைவராக சட்டமன்ற உறுப்பினர் ஹரி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். செயலாளராக சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் திரு காமராஜ் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். தமிழக சட்டப்பேரவை தலைவராக JCT பிரபாகரன், துணை பேரவைத் தலைவராக ரவிசங்கர் ஆகியோர் போட்டியின்றி ஒருமனதாக தேர்வு. மரபுப்படி அவை முன்னவர் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோர் JCT பிரபாகரை அழைத்துச் சென்று சபாநாயகர் இருக்கையில் அமர வைத்தனர். தமிழக சட்டப்பேரவை தலைவராக தேர்வு செய்யப்பட்ட JCT பிரபாகர் மற்றும் துணை சபாநாயகர் ரவிசங்கருக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வாழ்த்து. சட்டப்பேரவையில் அனைவரும் சமம், அரசியலுக்கு அப்பாற்பட்டு பண்புகளை பேரவையில் நிலைநாட்ட வேண்டும் என சபாநாயகருக்கு முதலமைச்சர் வேண்டுகோள். அரசியலுக்கு அப்பாற்பட்டு மனிதர்களை மதிக்கும் நல்ல பண்புகள் நிலைநாட்டப்பட வேண்டும். தமிழ் பண்பாடு போற்றப்பட வேண்டும். அவையின் மரபும் மாட்சிமையும் மதிப்பும் காக்கப்பட வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அந்த பதவி ஏற்றுள்ள தங்கள் இருவராலும் காப்பாற்றப்படும். ஜனநாயகத்தின் இதயமாக சட்டப்பேரவை செயல்பட வேண்டும் என சபாநாயகருக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வலியுறுத்தல். பேரவையில் அனைவரும் சமம், சட்டமன்ற மரபுகள் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். அதிகமான மக்கள் அதிக நன்மைகளை இந்த ஆட்சி காலத்தில் நன்மை பெற்றுள்ளார்கள் என்கிற வகையில் நம்முடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும். இங்கே அனைவரும் சமம். ஓர் உறுப்பினரை கொண்ட கட்சிகள் இங்கே இடம் பெற்றிருந்தாலும் அவர்களுடைய கருத்துகளுக்கும் அதிக எண்ணிக்கை பெற்ற தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர்கள் தெரிவிக்கும் கருத்துகளுக்கும் சமமாகவே மதிப்பளிக்கப்பட்டு நல்லவை ஏற்கப்பட்டு அல்லவை நிராகரிக்கப்பட்டு ஜனநாயகத்தின் இதயமாகவும் மூளையாகவும் இப்பேரவை செயல்பட வேண்டும். சட்டமன்ற நடவடிக்கைகள் சீராக செம்மையாக நடைபெற சபாநாயகருக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் வலியுறுத்தல். ஒரு உறுப்பினர் உள்ள கட்சிக்கும் அவையில் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் எனவும் வேண்டுகோள். நம்முடைய பேரவை துணைத் தலைவர் அவர்களும் நீங்கள் இருவருமே மிக சாதாரண குடும்பத்தில் பிறந்து மக்கள் பணியாற்ற வேண்டும் என்கிற அவாவில் செயல்பட்டு வந்தவர்கள். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் எனும் வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப சட்டமன்ற நடவடிக்கைகள் சீராக செம்மையாக அமைதியாக நடைபெறும் வகையிலும் சட்டமன்ற ஜனநாயக பண்புகள் நெறிமுறைகள் பேணி பாதுகாக்கப்படும் வகையிலும் இந்த அவைக்கு பேரவைத் தலைவரும் பேரவை துணைத் தலைவரும் பெருமை சேர்ப்பீர்கள் எனும் நம்பிக்கை எனக்கு உண்டு. அரசியலுக்கு அப்பாற்பட்டு மனிதர்களை மதிக்கும் நல்ல பண்புகள் நிலைநாட்டப்பட வேண்டும். தமிழ் பண்பாடு போற்றப்பட வேண்டும். அவையின் மரபும்
மாட்சிமையும் மதிப்பும் காக்கப்பட வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அந்த பதவி ஏற்றுள்ள தங்கள் இருவராலும் காப்பாற்றப்படும் பதினேழாவது சட்டப்பேரவைக்கு தேர்வாகியுள்ள முதலமைச்சர் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாழ்த்து. சட்டப்பேரவையில் அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் SP வேலுமணி வாழ்த்து. சட்டப்பேரவை சபாநாயகர் JCD பிரபாகர் மற்றும் துணை சபாநாயகர் ரவிசங்கருக்கு அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் SP வேலுமணி வாழ்த்து. பழகுவதற்கு இனிமையானவர், பண்பாளர் எனவும் புகழாரம் சூட்டிய SP வேலுமணி சபையில் நடுநிலையாக செயல்பட வேண்டும் எனவும் வாழ்த்து. நீங்கள் நடுவா நாயகராக விளங்க வேண்டும் என்று கூறி இந்த அவையை தாங்கள் சிறப்புற வழிநடத்த வேண்டும். அதே போல பேரவை துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கக்கூடிய துறையூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு மு ரவிசங்கர் அவர்களுக்கு எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல தற்காலிக சபாநாயகராக பொறுப்பேற்று சிறப்பான முறையில் பணியாற்றிய கருப்பியா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் SP வேலுமணி வாழ்த்து. பள்ளிகள், கோயில்கள் மற்றும் மசூதிகள் அருகில் இருக்கும் டாஸ்மாக் கடைகளை அகற்ற உத்தரவிட்டதற்காக வாழ்த்து தெரிவித்தார். இன்றைக்கு ஒரு சிறப்பான உத்தரவை போட்ட மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வழிபாட்டு தலங்கள் மற்றும் பொதுமக்கள் கூடுகின்ற இடங்களில் மதுக்கடை இருக்கக்கூடாது என்ற அற்புதமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள். அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறி விடைபெறுவேன். நன்றி, வணக்கம். புதிதாக தேர்வு செய்யப்பட்ட சட்டப்பேரவை தலைவர் JCD பிரபாகர், துணை பேரவைத் தலைவர் ரவிசங்கர் ஆகியோருக்கு அஇஅதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக, பாமக உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் வாழ்த்து. சபாநாயகர் நடுநிலையுடன் செயல்பட்டு அவை மரபை நிலைநிறுத்த வேண்டும் என வலியுறுத்தல். பொது வாழ்வில் என்னை ஆளாக்கியவர் புரட்சி தலைவர் MGR எனவும் என்றும் அவர்தான் என்றும் வாத்தியார் எனவும் சட்டமன்றத்தில் பேரவைத் தலைவர் JCD பிரபாகர் உருக்கம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவால் செதுக்கப்பட்டவன் தான் நான் என்றும் பேரவையில் கண்ணீர் மல்க பேச்சு. பொது வாழ்வில் என்னை வளர்த்து உருவாக்கி ஆளாக்கிய பெருமை புரட்சி தலைவர் MGR அவர்களுக்கு தான் உண்டு. இதே சட்டமன்ற வளாகத்தில் 84ஆம் ஆண்டு புகாரே இல்லாத சட்டமன்ற உறுப்பினராக உங்களை பார்க்கிறேன். யாரை கேட்டாலும் கண்ணியமானவர், நல்லவர் என்று சொல்கிறார்கள். இந்த நற்பெயரை எப்படி எடுக்க முடிந்தது என்று புரட்சி தலைவர் என்னிடம் கேட்டார். சிறிய வயதில் என்னை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கினீர்கள், உங்களுக்கு கெட்ட பெயர் வரக்கூடாது என்று கவனமாக நடக்கிறேன் என்று பதில் சொன்னேன். மிகவும் பாராட்டிக் கொண்டிருந்த சட்டமன்ற பேரவையில் என்னை அனுப்பி வைத்தார். 78ஆம் ஆண்டு அம்பத்தூர் நகரிய கவுன்சிலர், 80ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர், 84ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த 17 தொகுதிகளை உள்ளடக்கிய செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு மாவட்ட செயலாளர், 85ஆம் ஆண்டு முதல் அவர் மறையும் வரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக MGR இளைஞரணி செயலாளர் பொறுப்பில் அமர்த்தினார். அவர்தான் எனக்கு வாத்தியார். மனிதநேயம் உட்பட பல ஆளுமை பண்புகளை அவரிடம் நான் கற்றுக்கொண்டேன். எனக்கு ஒரு மகள் இருந்திருந்தால் நான் பிரபாகருக்கு தான் கொடுத்து வைப்பேன் என்று தமிழ்நாட்டில் முதல் முறையாகவும் கடைசி முறையாகவும் என்னை ஒரு வீட்டு பிள்ளை போல வளர்த்து உருவாக்கிய ஆளாக்கிய புரட்சி தலைவர் MGRுடைய நினைவுகளை இந்த நேரத்தில் நான் சுமக்கின்றேன். அவர் மறைவுக்கு பிறகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்பையும் நம்பிக்கையும் பெற்று அவரோடு பலமுறை நான் பயணித்திருக்கிறேன். பல முக்கிய முடிவுகள் எடுக்கின்ற அந்த கொள்கை முடிவு கூட்டங்களில் பங்கு பெற்றிருக்கிறேன். தமிழக சட்டப்பேரவையில் தமிழ் மொழிக்கே என்றும் முதலிடம் என பேரவைத் தலைவர் JCD பிரபாகரன் உறுதி. தமிழ் மொழி மேலும் வளரும் முயற்சியில் இருந்து எப்போதும் இந்த பேரவை பின்வாங்காது எனவும் விளக்கம். விருப்பு வெறுப்பின்றி நியாயத்துடன், பொறுமையுடன், சமத்துவத்துடன் தமிழக சட்டப்பேரவை நடைபெறும் என புதிதாக தேர்வு செய்யப்பட்ட சபாநாயகர் JCD பிரபாகரன் உறுதி. அரசியல் கட்சிகளுக்கு பாகுபாடின்றி பேரவையில் சம வாய்ப்பு, சம உரிமை வழங்கப்படும் என எதிர்க்கட்சிகளுக்கு உறுதி. சட்டப்பேரவையில் தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்க்க வேண்டும் என சபாநாயகர் உறுப்பினர்களுக்கு அறிவுரை.
அவையில் என்றும் மக்களே எஜமானர்கள் என்பதால் பேரவை கண்ணியத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தல். அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எஸ்பி வேலுமணி தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் புரட்சி தலைவி மற்றும் புரட்சி தலைவர் நினைவிடங்களில் மலர் தூவி மரியாதை. மயிலம் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சி வி சண்முகம் உள்ளிட்ட கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் மரியாதை செலுத்தினர். கோடை காலத்தில் தண்ணீர் கிடைக்காமல் மக்கள் அவதிப்படாமல் இருக்க மாவட்ட ஆட்சியர்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவு. நகராட்சி நிர்வாகம் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய முதலமைச்சர் குடிநீர் பிரச்சினை வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தல். முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம். முன்னாள் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் வருவாய்த்துறை கூடுதல் செயலாளர் மற்றும் ஆணையராக நியமனம். தமிழக அரசின் நிதித்துறை செயலாளராக சிந்தி மற்றும் டாஸ்மாக் மேலாண் இயக்குநராக நந்தகுமாரை நியமித்து உத்தரவு. சுற்றுலா வளர்ச்சித்துறை செயலாளராக சொர்ணா நியமனம். திமுக ஆட்சியில் நிதித்துறை செயலாளராக பதவி வகித்து வந்த உதயச்சந்திரன் காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றம். வருவாய் மற்றும் பேரிடர் நிர்வாகத்துறை செயலாளராக இருந்து வந்த அமுதாவும் சுற்றுலாத்துறை செயலாளர் மணிவாசனும் காத்திருப்பு பட்டியலில் வைத்து உத்தரவு. தமிழ்நாடு அரசின் தலைமை கொறடாவாக விருகம்பாக்கம் தாவைக்கா எம்எல்ஏ சபரிநாதன் நியமனம். இளம் வயதில் அரசு கொறடாவாக பதவியேற்கும் பெருமையை இவர் பெற்றுள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பட்டாசு வெடித்து பேனர் வைத்து தாவேகா தொண்டர்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபடக்கூடாது. கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு தாவேகா பொதுச் செயலாளர் எச்சரிக்கை. இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு மீனவர்கள் 6 பேரையும் ஏற்கனவே சிறைபிடித்து வைத்துள்ள 54 மீனவர்களையும் 264 படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் கடிதம். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே தொடர் மழையால் 2000 விதை நெல் மூட்டைகள் நனைந்து நாசம். தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு இதுபோன்று வீணாகி கிடக்கும் நெல் மூட்டைகளை விரைவாக கிடங்குகளுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. அரசாங்கம் துரிதமாக நடவடிக்கை எடுத்து இதே மாதிரி தமிழ்நாடு எங்கும் வீணா சரியான முறையில் பராமரிப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய அனைத்து நெல்முறைகளையும் உடனடியே குடோன்களுக்கு கொண்டு போய் சேர்த்து மக்களுக்கு தரமான முறையில் உணவுப் பொருட்களையும் விதை நெல்களையும் வழங்கணும்னு எங்கள் கிராமத்து சார்பாக மிக தலைமை. ஆளும் கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் பெரும்பான்மையை நிரூபிக்க சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு. அரசினர் தீர்மானத்தை முதலமைச்சர் ஜோசப் விஜய் முன்மொழியிருக்கிறார். நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது சட்டப்பேரவையின் அனைத்து கதவுகளும் மூடப்பட்டு மொத்தம் உள்ள 6 வரிசைகளில் பிரிவு வாரியாக வாக்கெடுப்பு நடத்த முடிவு. வாக்கெடுப்பு நடைபெறும் போது அவையில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அதில் சரிபாதியை விட 1 கூடுதலாக எடுத்தால் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். சென்னை நந்தம்பாக்கம் பகுதியில் குட்கா புகையிலை பாக்கெட்டுகள் கடத்தி வந்து விநியோகம் செய்த 3 சிக்கிய நிலையில் 113 கிலோ குட்கா பாக்கெட்டுகள் பறிமுதல். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார், இருசக்கர வாகனம் மற்றும் 2 செல்போன்கள் பறிமுதல் செய்த காவல்துறையினர் குட்கா கடத்தல் குறித்து தீவிர விசாரணை.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் கண் மருத்துவர் இல்லாமல் 1 மாத காலமாக மூடி கிடக்கும் கண் சிகிச்சை பிரிவு. கண் மருத்துவர் இல்லாததால் சிகிச்சை பெற வரும் நோயாளிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்வதாக நோயாளிகள் வேதனை. மே 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் தஞ்சாவூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க 65 இடங்களில் போதைப் பொருட்கள் தடுப்பு படை காவல் நிலையங்கள் அமைக்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. சென்னையில் மட்டும் 12 காவல் நிலையங்கள் செயல்படும் என கூறப்பட்டுள்ள நிலையில் இந்த தடுப்பு படை முதலமைச்சர் ஜோசப் விஜயின் நேரடி கண்காணிப்பில் இயங்கும் எனவும் அரசாணையில் விளக்கம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்திருக்கும் நிலையில் இந்தியாவில் பெட்ரோல், டீசல் புதிய விலை பட்டியல் விரைவில் வெளியாகும் என மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் தகவல். இன்னும் 60 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை எனவும் அறிவிப்பு. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஈச்சம்பட்டியில் வீட்டில் தனியாக இருந்த பெண் மர்ம நபர்களால் கழுத்தறுத்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பெரும் பரபரப்பு. கரும்பு தோட்டத்தில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட இளம் பெண்ணின் மரணம் குறித்து மோப்பநாய் உதவியுடன் குளித்தலை போலீசார் தீவிர விசாரணை. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 37 சவரன் தங்க நகைகள் கொள்ளை. சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தப்பியோடிய கொள்ளையர்களுக்கு வலைவீச்சு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே மண்மலை கிராமத்தில் ஆட்டோ ஓட்டுநர் குடும்பத்தினருடன் மாடியில் தூங்கிய நிலையில் வீட்டின் பூட்டை உடைத்து 13 பவுன் தங்க நகை மற்றும் 50,000 ரொக்கம் கொள்ளை. சிசிடிவி காட்சிகளை கொண்டு கொள்ளையர்களை பிடிக்க போலீசார் தீவிரம். தமிழகத்தில் குறுவை சாகுபடிக்காக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையை திறக்க வேண்டும் என முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை. 1,00,000 ஏக்கர் பாசனத்திற்கு ஆதாரமான கோரையாற்றை 15 ஆண்டுகளுக்கு பிறகு போர்க்கால அடிப்படையில் தூர்வார வேண்டும் என்றும் விவசாயிகள் வேண்டுகோள். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் எலுமிச்சை மார்க்கெட்டில் எலுமிச்சை விலை கணிசமாக உயர்வு. 1 கிலோ எலுமிச்சை 235 ரூபாய்க்கு விற்பனையாகும் நிலையில் வெயிலின் தாக்கத்தால் விலை மேலும் உயர வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி. நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வுகள் முகமை அறிவித்துள்ளதால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பெரும் அதிர்ச்சி. நீட் தேர்வு நடைபெறுவதற்கு 2 நாட்களுக்கு முன்பே வினாத்தாள் கசிந்ததாக ராஜஸ்தான் மாநில காவல்துறையின் விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து நடவடிக்கை. நீட் தேர்வு விடைத்தாள் மோசடி குறித்து சிபிஐ விசாரிக்க மத்திய அரசு உத்தரவு. கடந்த மே 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வின் வினாத்தாள் ராஜஸ்தான் மாநிலத்தில் விற்பனை செய்யப்பட்டது உறுதி செய்யப்பட்ட நிலையில் மத்திய அரசு நடவடிக்கை. +2 முடித்த மாணவர்கள் சென்னையில் உள்ள அரசு திரைப்படக் கல்லூரியில் சேர விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு அறிவிப்பு. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை விண்ணப்ப கட்டணம் மற்றும் தேவையான ஆவணங்களுடன் ஜூன் 2ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என வேண்டுகோள். திருப்பூர் இந்திரா நகரில் இளைஞரை வடமாநில தொழிலாளர்கள் அரிவாள் தாக்குதல் நடத்திய விவகாரத்தில் குற்றவாளிகள் அனைவரையும் உடனே கைது செய்ய வலியுறுத்தி பொதுமக்கள் மாநகர காவல் ஆணையரிடம் மனு. தங்கள் பகுதியில் பாதுகாப்பை உறுதி செய்யவும் வடமாநில தொழிலாளர்களை அங்கிருந்து வெளியேற்றவும் கோரி காவல் அலுவலகத்தை முற்றுகையிட்டு புகார் அளித்த பொதுமக்கள். வட மாநிலத்திற்காரர்களால எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குது. ரோட்ல எந்நேரம் பார்த்தாலும் அரை நிர்வாணமா லுங்கிய வேட்டியை துண்டை கட்டிட்டு போறதும் பண்றது. பிள்ளைங்க பசங்க வந்தா பார்க்காம கவனிக்காம அவங்க சௌரியத்துக்கு இருக்கிறதும், ஞாயிற்றுக்கிழமையான குடிச்சிட்டு தண்ணி போட்டு அவங்கவுங்க ரகலை பண்றாங்க. கேட்க போற தமிழாளர்களை பிடிச்சி அடிக்கிறாங்க. இப்ப நேத்து கூட சாயந்தரம் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த 6 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது. டிக்கிவிட்டா மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடைபெறுவதாக தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1840 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,14,640 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 230 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 14,330 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளியின் விலை கிராமுக்கு 15 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 300 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளியின் விலை கிலோவிற்கு 15,000 ரூபாய் அதிகரித்து 3 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையானது.
மீன்பிடி தடை காலத்தை பயன்படுத்தி அத்துமீறி தூத்துக்குடி கடல் எல்லைக்குள் வந்து மீன்பிடித்த கேரள மீனவர்கள். மீன்பிடித்துக் கொண்டிருந்த 16 கேரள மீனவர்கள் படகுடன் சிறைபிடிக்கப்பட்டு தீவிர விசாரணை. மதுரை அழகர் கோவிலில் உண்டியல் காணிக்கை என்னும் நிகழ்ச்சி. பக்தர்கள் செலுத்திய காணிக்கையாக 71,36,000 மதிப்புள்ள 39 கிராம் தங்கம், வெள்ளி 65 கிராம் மற்றும் சில வெளிநாட்டு டாலரும் பெறப்பட்டன. சென்னையில் செல்ல பிராணிகளுக்கு உரிமம் பெறுவதற்கான காலக்கெடு நீட்டிப்பு ஜூன் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி அறிவிப்பு. அசாம் மாநில முதல்வராக பாஜகவை சேர்ந்த ஹிமந்த பிஸ்வ சர்மா தொடர்ந்து 2வது முறையாக பதவியேற்றார். குவாஹாத்தியில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்பு. ஆண்ட்ராய்டு 6க்கும் குறைவான ஓல்டு வெர்ஷன் ஸ்மார்ட் போன்களில் வரும் செப்டம்பர் 8ஆம் தேதி முதல் வாட்ஸ்அப் சேவை நிறுத்தப்படும். தொழில்நுட்ப அம்சம் மற்றும் மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு வழங்குவதற்காக மெட்டா நிறுவனம் நடவடிக்கை. ரோமில் நடைபெற்று வரும் இத்தாலி ஓபன் டென்னிஸ் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் நார்வேயின் காஸ்பர் ரூட் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேற்றம். இத்தாலி வீரர் லாரன்சோ முன்செட்டியை 6-3, 6-1 என்ற கணக்கில் எளிதில் வீழ்த்தினார்.